ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 17வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலே நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் கண்ணனையும் பலராமனையும் எழுப்பக்கூடிய நிலையாக இந்த பாசனம் இருக்கிறது. நேற்றைய தினம் கோயில் காப்பானிடத்திலும் வாசல் காப்பானிடத்திலும் அனுமதியை பெற்று நந்தகோபனுடைய திருமாளிகைக்குள்ளே இந்த கோஷ்டியானது பிரவேசித்திருக்கிறார்கள். இன்றைய பாசுரமானது அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் முதல் 2 அடிகளாலே நந்தகோபாலனை எழுப்பி, அடுத்து வரக்கூடிய 2 அடிகளாலே யசோதை பிராட்டியை எழுப்பி, அதற்கடுத்தாற்போல வருகிற 2 அடிகளாலே பகவானை எழுப்பி, அதற்கடுத்தாற்போல வருகிற 2 அடிகளிலே பலராமனையும் எழுப்பக்கூடிய நிலையிலே இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே முக்கியமாக நமக்கு பகவானை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் நமக்கு சுவாமி என்ற விஷயத்தை நம்ம நேற்றே பார்த்தோம். அதை முன்னிட்டுத்தான் இன்றைய பாசுரத்திலுமே அந்த கருத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு மிக விஸ்தாரமாக தெரிவிக்கிறார். நேற்றைய தினம் நேச நிலைக்கதவும் நீக்கு என்று நம்ம சொன்னதன் அடிப்படையிலே அந்த வாசல் காப்பான் கதவை திறந்துவிட இவர்கள் எல்லோருமே கோஷ்டியாக உள்ளே செல்கிறார்கள். முதலிலே நந்தகோபரை எழுப்புகிறார்கள். ஏன் நந்தகோபாலனை எழுப்புகிறார்கள் என்று பார்க்கிற போது, ஏன்னா நம்ம எல்லாருமே பிராட்டியை முன்னிட்டு பெருமாளை அடைய வேண்டும் என்று ஸ்ரீ சம்பந்தமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம் ஆயிற்று. அப்படி இருக்கிற போது முதலிலே யசோதை பிராட்டியை முன்னிடாமல் நந்தகோபரை எழுப்புகிறார்கள் என்று பார்க்கிற போது, அந்த திருமாளிகையிலே 4 கட்டில்கள் வரிசையாக போடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டிலே நந்தகோபர் தூய்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தாற் போல யசோதை பிராட்டி இருக்கிறார். 3வது கட்டிலே கண்ணன் இருக்கிறான். 4வது கட்டிலே பலராமன் இருக்கிறார். இந்த நிலையிலே தான் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உறங்கக்கூடிய நிலையில 2 விஷயங்களை நமக்கு ஆச்சாரியர்கள் தெளிவுபடுத்துகிறார். அதாவது பிராட்டியினுடைய கைங்கரியம் என்ன என்று பார்க்கிற போது, ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாக்களுக்கும் மையமாக இருப்பது பிராட்டி. அதாவது பகவானை ஒரு கையிலும் பிரஜையை ஒரு கையிலும் பிடித்து கொண்டிருக்கிறார் பிராட்டி, நம்மை ரட்சிப்பதற்காக என்ற நிலையை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நந்தகோபனுக்கும் கண்ணனுக்கும் இடையிலே யசோதை பிராட்டி இருக்கிறார். அது ஒரு அமைப்பாக சொல்லுகிறார். அதற்கு அடுத்தாற் போல என்ன சொல்கிறார் என்றால், கண்ணனை களவு செய்து கொண்டு போய் விடுவார்கள் என்ற நிலையிலே அவரை இவர்களுக்கெல்லாம் மத்தியிலே கட்டிலமைத்து அதிலே உறங்கச் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை இங்கே நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் முதலில் நந்தகோபரை எழுப்புகிறார்கள். நந்தகோபனை எழுப்புகிற போது அவனுடைய மேன்மையை சொல்லி எழுப்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். எதற்காக அப்படி? அவனுடைய வள்ளல் தன்மை என்ன? அவர் ஒரு விஷயத்தை கேட்டால் கொடுப்பாரா? அதையும் முழுமனதோடு தருகிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் தருவாரா? அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஒருவர் தானம் செய்வது பெரியதல்ல, ஒருவர் பிறருக்கு ஒரு பிறரை பொருளை கொடுப்பதும் பெரியதல்ல. அதை கொடுக்க வேண்டும் என்கிற உகப்போடு கொடுக்கிறது தான் சிறப்பு. அப்படிப்பட்டவரிடத்திலே வாங்கினால்தான் வாங்கியவருக்கும் சிறப்பு. இந்த குணம் யாரிடத்திலே இருக்கிறது என்றால் நந்தகோபனிடத்திலே இருக்கிறது. அதுதான் சிறப்பு என்பதை பற்றி இங்கே நமக்கு சொல்லப் போகிறார்கள் அவனுடைய சிறப்பை. அம்பரமே
என்று இங்கே முதலிலே அழைக்கிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் அப்படின்னு அம்பரமே என்று சொல்லுகிறார். அம்பரமே என்பது வடமொழி சொல்லிலே 2 அர்த்தம் கொடுக்கக்கூடியது. ஆகாய வெளிக்கும் அம்பரமே என்று ஒரு அர்த்தம், நாம் அணியக்கூடிய வஸ்திரங்களுக்கும் அம்பரமே என்று அர்த்தமாகிறது. இந்த பாசுரத்திலே 2 இடங்களிலே அம்பரம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். முதலிலே வரக்கூடிய அம்பரம் என்பது நமக்கு ஆடையாக ஆபரணமாக இருப்பது. இரண்டாவது வரக்கூடிய அம்பரம் என்பது ஆகாயத்தை சொல்லுவது என்று ஒரு வார்த்தையை 2 இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் என்று நந்தகோபனுக்கு முன்னுரையாக கொடுக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நாங்கள் எதையும் யாருக்கும் மனமுவந்து கொடுக்காத ஒரு கரிமீனுடைய வாசலிலே போய் நிற்கவில்லை. கொடுப்பதே தனக்கு பிரதானமான கைங்கரியம் என்று ஈடுபடக்கூடியவனாக நந்தகோபன் இருக்கிறார். சிலருக்கு இருக்க எண்ணம், காலையில் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா யாரிடமாவது எதையாவது வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனால்தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்ம வந்த நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நந்தகோபர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்னா, காலையில் எழுந்து இன்றைக்கு யாருக்காவது எதையாவது தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைவோடவே இருப்பவர். தர்மம் செய்யாவிட்டால் அவருக்கு தூக்கம் வராது என்கிற நிலையிலே மிகவும் வருத்தப்படக்கூடிய நிலையிலே இருப்பவரா. அப்படிப்பட்ட உயர்ந்தவனாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் நமக்கு இங்கே அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் சொல்றாங்க. அம்பரம் தண்ணீர் சோர் இது மூன்றையும் எப்படி சொல்லுகிறாங்கன்னா, தாரக போசக போக்கியங்களை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களிலே 3 நிலையாக பிரிக்கிறார்கள். ஒன்று தாரகம், இன்னொன்று போசகம், இன்னொன்று போக்கியம். தாரகமாக இருப்பதுன்னா கட்டாயமாக நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருப்பது தாரகம். தண்ணீர் குடிக்காமல் நம்மளால இருக்கவே முடியாது. ஆக இங்க தண்ணீர் நமக்கு தாரகமாக இருக்கிறது. போசகமாக இருப்பது, அதற்கடுத்து உணவு நாம் அருந்தியே ஆக வேண்டும், அதனாலே அது உணவை குறிக்கும். அதற்கடுத்து போக்கியங்கள்னா நம்ம மேலே அணியக்கூடிய ஆடை ஆபரணங்கள், அது எவ்வளவு விலையில் இருந்தாலும் பரவாயில்ல. தண்ணீரையும் உணவையும் போல இது இவ்வளவு விலைக்குத்தான் நம்ம அந்த துணி எடுத்து உடுத்தணுங்கிற கட்டாயம் இல்லை, அது போக்கியமாக இருக்கு. ஆக தாரக போசக போக்கியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அம்பரமே தண்ணீரே சோரே இந்த 3ஐயும் அறம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். அதையும் எப்படி கொடுக்கிறாய்னா, யாராவது நம்மிடம் வந்து யாசகம் கேட்டு வருகிறாரா, நம்ம என்ன நினைப்போம்? சும்மா வந்து உட்கார்ந்தாருன்னா சந்தோஷமா வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைப்போம். வந்தவருடைய நோக்கத்தை சொல்லி உங்ககிட்ட ஒரு 5000 ரூபா வாங்கிட்டு போலான்னு வந்ததுமே நம்ம முகம் மாறிடும், அவரை நம்ம உபசரிக்கிற நிலையும் மாறிடும். இவர் ஏற்கனவே வாங்கினதே கொடுக்கலையே, இப்போ வேற வந்திருக்கிறாரே, வாங்கினா கொடுப்பாரா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நமக்கு வரும். ஆனால் இங்கே நந்தகோபர் எப்படி கொடுக்குறாராம்? நம்மிடம் யாசகம் கேட்டு வந்திருக்கிறார்களே, இதை இரவலாக கேட்டு வருகிறார்களே, நம்மை நம்பி வந்திருக்கிறார்களே, இவர்கள் வருவதற்கு நாம என்ன பாக்கியம் செய்தோமோ, இந்த நம்மிடத்திலே வந்து பெற வேண்டும் என்ற பெருந்தன்மையான மனதோடு வந்திருக்கிறார்கள். அப்ப நம்மிடம் வந்தவரை பெருந்தன்மையான மனதோடு வந்தவர், உயர்ந்தவர் என்று அகம் மகிழ்ந்து அவருக்கு கொடுக்கணுமா. அப்படி கொடுக்கறது யார் கொடுத்தா? குசேலனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு கண்ணன். சரி, அவன் துண்டை நீட்டு கையை நீட்டு தரேன்னு சொல்லலை. அவரை அழைத்து ஆசனத்திலே அமர வைத்து அவருக்கு வேண்டிய மரியாதைகள் அனைத்தும் செய்கிறார். தன்னை போல அவருக்கு செல்வம் போய் சேர்ந்தது. அப்படி கொடுக்கறதும் மரியாதை புத்தியோடு கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை இப்படி குசேலனை இப்படி கவனிக்க வேண்டும் என்று கண்ணன் யாரிடத்திலே கற்றுக்கொண்டார்னா, நந்தகோபரே உன்னிடத்தில் தான் அவர் கற்றுக்கொண்டார். நம்மிடம் எதையாவது கேட்டு வந்தவர்களை நாம் உதாசீனப்படுத்தாமல், அவர்கள் உயர்ந்தவர்கள், நம்மிடம் கேட்க வந்திருக்கிறார்களே, நம்மையும் ஒரு ஆளாக நினைத்து நம்மிடத்திலே கேட்கிறார்களே என்ற நினைவு எப்படி ஏற்பட்டது என்றால், நந்தகோபரே உங்களிடம் இருந்துதான் கண்ணனுக்கும் அந்த குணம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும், இப்படி எல்லோருக்கும் தாரக போசக போக்கியமாக இருக்கிறவர்களை நீ கொடுக்கிறாய். இது மூன்று பொருளாக இருக்கிறது. அம்பரம் தண்ணீர் சோறு என்று மூன்று பொருளாக இருக்கிறது. இந்த மூன்றும் எங்களுக்கு ஒன்றாக இருக்குது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று
இது அனைத்தும் எங்களுக்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த ஒன்றும் உன்னிடத்திலே தான் இருக்கிறது. அந்த கண்ணன் உன்னிடத்திலே இருக்கிறான். அந்த கண்ணனை நீ எங்களுக்கு தர வேண்டும். கண்ணனை கொடுத்து விட்டால் இதையெல்லாம் நீ எங்களுக்கு கொடுத்ததாக அர்த்தமாகும் என்பதனாலே தான் இவங்க என்ன சொல்றாங்க, அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் என்று சொல்லுகிறார். சரி, இதை சொல்லுகிற போது அம்பரம் தண்ணீர் சோறு அறஞ்செய்யும் சொல்லலாமே, ஏன் அம்பரமே தண்ணீரே சோரே என்று ஏகாரத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுகிறார்? அது அந்த ஏகாரம் என்பது இங்க என்ன குறிக்குதுன்னா பன்மையை குறிக்கிறது. ஒருவருக்கு ஒரு அளவில் கொடுத்துட்டோம், அந்த அளவுக்கு சந்தோஷம்னு அவர் இருக்க மாட்டாராம். வந்தவங்க போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாராம். அது ஒரு சிலர் கொடுக்கறது இல்லை. சேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வேண்டியவங்கன்னா வேற சேலையை எடுத்து கொடுக்கறது, வேண்டாதவங்கன்னா இந்த சேலையை கொடுக்கறதுன்னு சில விஷயம் வரும் இல்லையா? அப்படியெல்லாம் கொடுக்கறது இல்லை. அவர்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறார்களோ அவ்வளவையும் கொடுப்பது. அதனால எதையும் அது அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய குணம் நிறைந்தவரே என்று சொல்வதைத்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் என்று சொல்லுகிறார். அப்படி எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய். அப்படி வழங்குகிற போது நம்ம இந்த ஊரிலே உள்ள எல்லோரும் வள்ளல் என்று புகழ வேண்டும். தானத்துக்கு இங்கே யார் உதாரணமாக இருக்கிறார்னா நம்ம யாரை சொல்றோம்? கர்ணனை சொல்றோம். கர்ணனை போல கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம். ஆனா இங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார்? நந்தகோபனை போலே கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பது எதற்காக? நான் வள்ளல் என்று பெயர் எடுப்பதற்காக கொடுத்தாரா? அப்படி சில பேர் இருக்காங்க இல்லையா, வாழும் வள்ளல், கலியுக கர்ணன் என்றெல்லாம் பேர் வாங்குவதற்காக சில தர்மம் செய்கிறார்கள். ஆனா நந்தகோபர் அந்த எண்ணத்துக்காக செய்யல. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். கொடுப்பது நம்மளுடைய கடமை, அதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட தர்மம். இதை கொடுப்பதனாலே நமக்கு வள்ளல் என்ற ஒரு பெயர் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்காக கொடுக்கவில்லை. கொடுப்பது என்னுடைய கடமை, அதற்கான தர்மம் என்று அறமாக செய்கிறார். அதுதான் சிறந்த தானம், சாத்வீக தானம். நான் கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கொடுத்தாலும் அது சிறந்த தானம் இல்லையா? இப்படியெல்லாம் இல்லாதவர்களாக இருந்து நம்மிடத்திலே வந்து கையேந்துகிறார்களேன்னு அவர்களை குறைவாக மதிப்பிட்டு கொடுத்தாலும் அது தானம் இல்லையா? தானம் யாருக்கு கொடுத்தா சாத்வீக தானம் ஆகுதுன்னா, நமக்கு எந்த உதவியும் யாரும் செய்யலை. ஒருத்தர் நமக்கு இடையூறே செய்து கொண்டே இருக்கிறார் வருடமெல்லாம். அப்படிப்பட்டவர் ஒரு துயரத்திலே துன்பத்திலே கலங்கி நிற்கிறார். இந்த நேரத்தில் ஏதாவது அவருக்கு உதவி செய்தால் அது அவருக்கு மிகவும் உபகாரமாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த நேரத்திலே போய் செய்வதுதான் சாத்வீக தானம்ங்கிறாங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவன் நமக்கு நல்லதே செய்யலை, நமக்கு கெடுதலே செய்கிறார். அவருக்கு போய் ஒரு ஆபத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு நம்ம ஒரு உதவி செய்கிறோமே, அதுதான் சாத்வீக தானம். அதுதான் உயர்ந்ததான தானம். அப்படிப்பட்ட தானங்களை அறமாக செய்யக்கூடியவர் இங்கே நந்தகோபனாக இருக்கிறார். அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் சொல்றாங்க. இவரை யார எம்பெருமான்? நமக்கு பகவான் தான் எம்பெருமான். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நந்தகோபரை எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏன்னா அந்த பகவானையே நமக்கு கொடுத்தவர். நேற்றே நம்ம பார்த்தோம், ஒரு ரத்தினத்தை நமக்கு ஒருவர் கொடுத்தால், விலை மதிப்பட்ட ரத்தினத்தை கொடுத்தால், ரத்தினத்தை கொண்டாடுவதை விட அதை கொடுத்தவரைத்தான் நாம் கொண்டாட வேண்டும் என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? அந்த ரத்தினமாக இருக்கக்கூடிய பகவானை நமக்கு பெற்றுக் கொடுப்பதனால இவர் நமக்கு சுவாமியாக இருக்கிறார், எம்பெருமான். இன்னொரு விதத்திலையும் எம்பெருமான் சொல்றாங்க. இந்த காலத்துல கொடுக்கிற தானத்தை பெறுவதற்கான உரிமை பெண்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. பெண்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது, பெண்கள் தானமாக எதையும் பெறக்கூடாது என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் விதித்திருந்த போது, எங்களுக்கு நீ வேண்டியதையெல்லாம் தானமாக கொடுத்தாயே, எங்களை பெண்கள் என்று நீ ஒதுக்கி விடாமல் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்தாயே, அதனாலே நீ எங்களுக்கு எம்பெருமானாக இருக்கிறாய் என்று சொல்வார். எம்பெருமான் நந்தகோபாலா என்று சொல்வார். நந்தகோபன் குமரன் என்று உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய மகனாக இருப்பதனாலே அவனிடத்தில் நாங்கள் சரணமடைய வந்திருக்கிறோம். அதைத்தாங்க சொல்றாங்க. நந்தகோபாலா அப்படின்னு சொல்லும்போது, நந்தகோபனாக குமரனாக இருப்பதனாலே உன்னுடைய சம்பந்தத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா நீ அவனை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தவன், அதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் நீ என்ன செய்யணும்? அவனை பெற்று தந்தது மாத்திரம் பெருமையாக இருக்கக்கூடாது,
அவன் எங்களுக்கு எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறானே, அது தவறு என்று சுட்டிக்காட்டி அந்த காரியத்தையும் எங்களுக்கு நீயே முடித்து கொடுக்க வேண்டும். அதனாலே நந்தகோபன் குமரன் என்று உன்னை முன்னிட்டே நாங்கள் சரணம் அடைகிறோம். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கிற போது தான் இவங்க ஒரு பதில் சொல்றாங்க. எப்படி எங்களுக்கு கண்ணன் உறவாவதற்கு நீ காரணமாக இருந்தாயோ, அதே போல நாங்கள் எல்லாம் கண்ணனுக்கு உறவு என்பதை நீ அவருக்கு உணர்த்த வேண்டும். அது நல்ல ஒரு வார்த்தையில சொல்றாங்க, தாரா பித்ருக்கிருத்தா அப்படிங்கிறாங்க. ஏன் இவரை வச்சு நாம் அங்க போகணும்? இந்த தாரா பித்ருக்கிருத்தான்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மகனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் என்றால், தாய் தகப்பன் பார்த்து திருமணம் முடித்து வைத்த பெண்ணுக்கு தான் இந்த தாரா பித்ருக்கிருத்தான்னு பேரா. அவனா திருமணம் எடுத்து காந்தர்வ ரூப கல்யாணம் முடிச்சா அதுக்கு இந்த பேர் இல்லை. அதனால கண்ணனை எப்படி நீ எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாயோ, அதை போல எங்களையும் போய் கண்ணனிடத்திலே சேர்க்க வேண்டிய, உன் உறவை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு இருக்கிறது. அதனால என்ன சொன்னாங்க, நந்தகோபாலா அம்பரமே அரஞ்செய்யும், கேட்பவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாயே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீ எங்களுக்கு கண்ணனை கொடுக்க வேண்டாமா? எங்களுக்கு நீ சாமியாக இருப்பதற்கு இதுதான் அடையாளமா? அதனாலே நீ எழுந்திருந்து எங்களை பற்றி கண்ணனிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயம் இவருக்கு இருக்கிறது என்று இவர்கள் முடிவு செய்கிறார் என்று பார்க்கிற போது, ஏற்கனவே சொன்னோம், 2 பேருக்கும் பாலமாக இருந்து நீ சேர்க்க வேண்டும். இன்னொன்று இவருடைய பேர் என்ன? நந்தகோபன். என்ன நந்தகோபன் என்ன அர்த்தம்? கோப கோபிகளை ரட்சிப்பவன். கோப கோபிகைகள். கோன்னா பசு, கோபர்னா பசுக்களை மேய்க்கக்கூடியவர்கள், கோபிகைகள்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள். ஆக இந்த 3 பேரையும் ரட்சிக்கக்கூடிய தலைவனாகத்தானே இருக்கிறாய். அதனாலே தானே உன்னுடைய பேரு நந்தகோபாலா என்று இருக்கிறது. அதனாலே தான் உன்னை முன்னிட்டு நாங்கள் போகிறோம். நந்தகோபாலா எழுந்திராய். அதனால உனக்கு நந்தகோபன் இருக்கிற அந்த பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாது நீ எழுந்திருந்து எங்களை கண்ணனோடு சேரவிட வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கொள்கிறார். நந்தகோபாலா எழுந்திராய் என்று இப்படி எல்லாம் கேட்ட பிறகு நந்தகோபர் என்ன செய்யறாரு, நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு வாயால பேசாம குறிப்பாலே உணர்த்தி அவர்களை உள்ளே அனுமதிக்கிறார். அப்ப நந்தகோபனுடைய சிறப்பு என்னங்கிற சொல்றேன். வள்ளல் தன்மை மிக்கவர், பகவானை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர், நமக்கு கண்ணன் உறவாவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர், நம்மளுடைய உறவை சொல்லி கண்ணனிடத்திலே சேர்க்கக்கூடியவர், பசுக்களையும் ஆயர்களையும் ஆயர்பாடி பெண்களையும் ரட்சிக்கக்கூடிய கட்டாயமும் பொறுப்பும் இருப்பவர், கொடுப்பது தம் கடமை என்று கொடுப்பவர், தன் வள்ளல் என்று பெயர் எடுத்து கொடுப்பவர் அல்ல, தன்னுடைய கடமை என்று கொடுப்பவராக அங்கே இருக்கிறார் என்றுதான் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நந்தகோபர் இவருக்கு அனுமதி வழங்குகிறார். அடுத்தபடி யார்கிட்டே போகிறார் என்றால், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, வஞ்சிக்கம்பு போல இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள். ஏன்னா இதெல்லாம் சிறு குழந்தைகளாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாயே நீ. ஒரு பெரிய செடி வளர்ந்துருக்கு, அந்த வேர்ல ஏதாவது ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டால் எங்க வாடும்? கொழுந்து தான் வாடும். அங்கதான் நமக்கு பிரச்சனை தெரியும். எனக்கு பிரச்சனை இருக்கிறது இங்கே, நமக்கு கண்ணிலே தெரிவது அங்கே. அதை போல எங்களுக்கு நீ கொழுந்தாக இருக்கிறாய். எங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் நீதானே முதலிலே வாடி போகக்கூடியவளாக, உன் முகம் மாற்றம் ஏற்படக்கூடியவளாக இருப்பவளாக இருக்க நீ இப்போது எங்களை அனுமதிக்காமல் இருக்கிறாயே, நீ எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, நீ ஆணாக இருந்த நந்தகோபர் கூட எங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு எங்களுடைய துயரத்தை புரிந்து உள்ளே அனுப்பிவிட்டாரே, நீ பெண்ணாக இருந்தும் இந்த 5 லட்சம் பெண்களுடைய துயரம் உனக்கு தெரியவில்லையா என்று சொல்லுகிறார்கள் கொழுந்தே என்று. ஏன்னா நீ பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவள். எப்படி சீதா பிராட்டி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முதன்மையான உதாரணமாக இருக்கிறாளோ, இப்போது நீதான் இங்கே எல்லாருக்கும் முன்னணியாக இருக்கிறாய். அதனால நீதான் இங்கே கண்ணனிடத்தில் எங்களை பற்றி சொல்லி இந்த கோஷ்டியை கொண்டு போய் அவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கொழுந்தே என்று சொல்லுகிறார். அதற்கடுத்தாற் போல குலவிளக்கே என்று சொல்லுகிறார். பொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே என்று சொன்னவர்கள் குலவிளக்கே, எங்களுடைய குலத்துக்கெல்லாம் நீ விளக்காக இருக்கிறாய். விளக்கினுடைய வேலை என்ன? தன்னையும் பிரகாசிக்க செய்து கொண்டு தன்னை சுற்றி இருப்பவரையும் பிரகாசிக்க செய்யக்கூடியதுதான் அந்த விளக்கினுடைய வேலை. நீ விளக்காக இருந்து நீ மாத்திரம் கண்ணனை அனுபவித்து பிரகாசித்தால் பத்தாது. நீ விளக்காக இருந்தும் எங்களிடத்திலே இப்படி இருள் கவி கிடக்கிறதே, இது யாருடைய குறையாக இருக்கும்?
இது உன்னுடைய குறையாகத்தானே இருக்கும். அதனால நீ விளக்கு போல எங்களையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும். நீயோ குலவிளக்கு, அவனோ ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. உனக்கு விளக்குக்கு பிறந்தவன் மணிவிளக்காக இருக்கிறான் என்பதை சொல்லி, இப்படி நீங்கள் இருவரும் விளக்காக இருக்கிற போது நாங்கள் இருளிலே இருக்கலாமா? இது உங்களுக்கு முறையா என்று கேட்டு, கொழுந்தே குலவிளக்கே என்று யசோதை பிராட்டியை சொல்லுகிற போதான் சொல்றாங்க, அவன் ஆயர்களுக்கு அமுதீந்து ஆயர் கொழுந்து. ஆழ்வார்கள் பாசனத்தில் சொல்றாங்க, நீ கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்து, அவர் ஆயர் கொழுந்து. இரண்டாவதாக என்ன செய்யறான்? ஆயர் பாடிக்கு அணிவிளக்காகவும் இருக்கிறான். நீ எப்படி கொழுந்தாகவும் விளக்காகவும் இருக்கிறாயோ அதே நிலையிலே கண்ணனும் இருக்கிறான். அதையெல்லாம் நீ உணர்த்தி அவனிடத்திலே எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமாட்டிங்கிறார். நந்தகோபரை எம்பெருமான் என்று சொன்னதனாலே அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய யசோத பிராட்டியை எம்பெருமாட்டி, நீ எங்களுக்கு தலைவியாக இருப்பவள், எங்களுக்கு சுவாமினியாக இருக்கக்கூடியவள் என்று சொல்லுகிறார். கண்ணன் தான் எம்பெருமான், அவன்தான் நமக்கு சாமி என்று இதையெல்லாம் கடந்து நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் போய் சுவாமி நீதான் எங்களுக்கு சுவாமினி என்று சொல்லலாமா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இங்கு வரும். அதுதான் பாரதாந்திரியத்தின் எல்லையான ஒரு நிலையினர். பகவானை பெற்று கொடுக்கக்கூடியவர்களே நமக்கு சுவாமியாக. இதனாலதான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைணவத்தில் 2 நிலை ஏற்படுத்துகிறார். ஒன்று பெருமாள் படி, மற்றொன்று ஆச்சாரிய படி. ஆச்சாரியனை முன்னிட்டு பகவானை அடைவது ஒரு நிலை, பகவானையே நேரடியாக பற்றி பகவானை அடைய வேண்டும் நினைப்பது ஒரு நிலை. இந்த 2வது நிலை நமக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்கும்னு தெரியாது. ஏன்னா பகவான் சுதந்திரன், தான் நினைச்சா ரசிப்பான், இல்லைன்னா இன்னும் 7 ஜென்மம் உனக்கு ஆகட்டும் போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. ஏன் சாமி நான் அவ்வளவெல்லாம் கைங்கரியம் பண்ணினேன்னு ரசிக்க மாட்டீங்களான்னா, ஒப்பா நான் திருக்கட்சி நம்பிக்கை கொடுக்கல, நீ என்ன பெரிய ஆளுன்னு சொல்லிடுவார். ஆனால் ஆச்சாரியனை பிடிச்சு போனால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் என்பதனாலே தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஊரிலே ஆச்சாரிய படியை பிரதானமாக நமக்கு ஸ்தாபித்து கொடுத்து இன்றளவும் அதை நம்ம கடைபிடித்து வரக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. இதுதான் பாரதாந்திரியத்தினுடைய எல்லை நிலையாக இருக்கும். எம்பெருமாட்டிங்கிறாங்க. நீ எம்பெருமானை பெற்றதுனாலே நீ என்ன ஆகிற, பகவானுடைய மனைவிகள் என்ன, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 பேருக்கு மாமியார் ஆயிட்ட. அந்த 3 பேர் ஏதாவது வேணும்னா உன்கிட்ட கையேந்திர நிலை உனக்கு கிடைச்சிருக்க. அப்படிப்பட்ட எம்பெருமாட்டியாக இருக்கிற அசோதாய் என்ன செய்யணும், எங்களை பகவானோடு சேர விட வேண்டும். ஏன் என்னை நம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு இவங்களே ஒரு பதில் சொல்றாங்க. நீதான் கண்ணனை பாதுகாத்து வைத்திருக்கிறாய். அதான் சொல்ல, 5 அரவு பால் அசோதை. கொடுமையான நாகத்திலே போய் அவர் பாட்டுக்கு நாடனம் ஆடுறார், எதையும் பார்த்து பயப்படாம இருக்கிறார். அப்படி பல ஆபத்துக்குள்ளே இருந்து பகவானை காத்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவளாக நீ இருக்கிறாய். உலகத்தை எல்லாம் காக்கக்கூடியவனாக பரமாத்மா இருந்தாலும் கூட அவனை காப்பாற்றக்கூடிய சக்தி உன்னிடத்திலே இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நீ எங்களையும் காப்பாற்றுவாய் என்று நினைத்து உன்னிடத்திலே வந்திருக்கிறோம். யசோதாய் அறிவுராய். நீ நந்தகோபுரம் மாதிரி எழுந்து எங்களை வான்னு கூட சொல்ல வேணாம். நாங்கள் வந்திருப்பதை நீ குறிப்பாலே உணர்ந்து கொண்டு கண்ணனுக்கு உன் மனதாலேயே சொன்னாலே போதும், எங்களுக்கு காரியம் நடந்துவிடும் என்பதனாலே தான் அறிவுராய் என்று சொல்ல. அப்போ இவ்வளவும் சொல்லும்போது யசோதா என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட கோஷ்டி கிடைக்கணுமே, நம்ம 3 தேவிகளுக்கும் நம்மளை மாமியார்னு சொல்லிட்டாங்க, அவங்கெல்லாம் நம்மளை எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களேங்கிற சந்தோஷத்தில் கண்ணனுடைய சேர விடுவதற்காக அவரை உள்ளே அனுமதிக்கிறார். அடுத்த கட்டிலே 3வது கட்டிலே யார் இருக்கிறா, கண்ணன் இருக்கிறார். இப்போது கண்ணனை நேரடியாக எழுப்புகிறார். அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த என்று சொல்லுகிறார். பகவான் எப்படிப்பட்டவன்னா, நம்ம பகவானை போய் சேவிக்கிற போது முதலிலே அவனுடைய அவயவங்களிலே எதை சேவிக்க வேணும்னா அவனுடைய திருவடியை தான் முதல்ல சேவிக்கணும். நம்ம சன்னதிக்கு போனதுமே நேராக பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்துட்டு கீழே வரக்கூடாது. நம்மளுடைய உயிர்நிலை எது, ஒரு பசு இருக்குது, ஒரு கன்றுக்குட்டி, அதனுடைய கன்றுக்குட்டி இருக்குது, அது தூரமாக கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கன்றுக்குட்டியை கலட்டி விட்டால் அது நேராக ஓடி போய் எங்கே நிற்கும், தாயினுடைய மடியிலே தான் வாய் வைக்கும். ஏன்னா அங்கே தான் இது உயிர் வாழ்வதற்குண்டான பால் சுரக்கும் என்பதனாலே. அப்போ கன்றுக்கு எது உயிர்நிலை, பசுவினுடைய மடி. அப்படி நம்ம ஒரு கன்று நம்ம கலட்டி விட்டால் பெருமாளுங்கிற பசுக்கிட்ட போகும்போது நம்ம எப்படி போகணும், நேராக அவன் திருவடிக்கு தான் போகணும்.
அதனால் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, போனதுமே அவனுடைய திருவடியினுடைய பெருமையைத்தான் சொல்லுகிறார்கள். அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகந்த அப்படின்னு சொல்லும்போது, அம்பரம் என்பது ஆகாயம். அந்த ஆகாயத்தை ஓரடியாலே ஓங்கி அளக்கிறான். அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்தவனாக இருக்கிறான். எதற்காக அப்படி அளந்தான் என்று சொல்லுகிற போது, அவர் தேவைக்காக அளந்தாரா? இல்லை. என்னுடைய பொருளெல்லாம், என்னுடைய சொத்தெல்லாம், என்னுடைய பதவியெல்லாம் பறிபோக போகிறது என்று இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து அவனிடத்திலே முறையிட்டதனாலே அவர்களுக்கு ரட்சகம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு இதை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகாய வெளியிலே தன்னுடைய திருவடியை செலுத்தி, அதை பூராம் நீ அளந்தவனாக இருக்கிறாயே, அப்படி ரட்சிப்பதே குணமாக உடைய நீ எங்களை கண்டுகொள்ளாமல் இப்படி நீ உறங்கிக் கொண்டிருக்கலாமா? அந்த தேவர்களுக்காக நீ என்னென்னலாம் கஷ்டப்பட்ட, திருப்பி அவர்கள் உனக்கு அந்த நன்றியை மறந்து எப்படியெல்லாம் இருந்தார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இல்லை. உன்னுடைய திருவடியையே தஞ்சம் என்று பற்றி வந்திருக்கிறோம். உன் திருவடி எப்படிப்பட்ட திருவடி? எங்களுடைய தலைக்கு அணியாக இழுக்குமா. நம்முடைய தலைக்கு எது அலங்காரம்? எவ்வளவோ வாசனாய் திரவியங்களை சேர்க்கிறோம், எவ்வளவோ பூக்களை சூடினாலும் கூட நம்முடைய தலைக்கு அலங்காரம் எதுன்னா அவனுடைய திருவடி. எதனால் அதை இப்படி சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை அளக்கிற போது எப்படிப்பட்ட நிலையில் அளந்தாராம்? யாரையும் தண்டிக்கணுங்கிற நோக்கமெல்லாம் அவருக்கு அங்கே இல்லை. ஓங்கி உலகளந்த நீங்க சொல்லும்போது அம்பரம் ஊடறுத்தாங்க, அங்கே உத்தமன்னு சொல்றோம். அதான் உத்தமத்தன்மையோடு இருந்த ஒரு அவதாரம். யாரையும் தண்டிக்க வேணும் நினைக்கல. இந்த உலகத்திலே இருப்பவர்கள் அனைவருமே நம்முடைய குழந்தைகள் என்று ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை மார்போடு அணைத்துக் கொள்வாளோ அப்படி அணைத்துக் கொள்ளும் நிலையிலே தானே நீ இந்த உலகத்தை அலைந்தாய். அப்படி இப்போ அளக்கிற போது நாங்களும் அதில் இருந்திருக்கணுமே. அப்படி எல்லாருக்கும் ரட்சகம் பண்ண நீ இன்று எங்களை மன்றும் கண்டுகொள்ளாமல் இருப்பது எதனாலே என்று சொல்லி, அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாயே, நீ அந்த தேவர்களை ரட்சிப்பதற்காக உன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு யாசகம் கேட்க வருகிறாய். அப்படி வருகிற போது எப்படி வருகிறாய்? உருவத்தை சுருக்கி கொண்டு வாமனனாக குள்ளமாக வருகிறாய். உலகத்துக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய நீ மாவலி மூவடி தா என்று கையேந்தி நிற்கிறாய். அவன் நீர் வார்த்த மாத்திரத்திலே உன் உருவத்தை பெரியதாக்கி இந்த உலகத்தை எல்லாம் ஈரடியாலே அளந்து முடிக்கிறாய். இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு சிரமப்பட்டு செய்கிறாய். நாங்கள் அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட எதுவும் கேட்டு வரல. எங்களுக்காக நீ இறங்கி வர வேணாம், எங்களுக்காக நீ குள்ளமாக வேணாம், எங்களுக்காக நீ யார்ட்டையும் கையேந்த வேணாம், அந்த சிரமமெல்லாம் கொடுக்கல. உன்னை துயிலல பாட வேண்டும், உன் அருகிலேயே இருந்து உன்னை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும், உனக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறேன் ஒழிய தேவாதி தேவர்கள் மாதிரி அவர்களுடைய பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்டு அகழ்வதற்காக நாங்கள் வரவில்லை. உன்னிடத்தில் உன்னையே யாசித்து வரக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உலகளந்த உம்பர் ஹோமானே. இந்த உலகளந்ததுனால இங்க ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறார் ஆண்டாள் நாச்சியார். என்ன சொல்றாருன்னா, எல்லோருக்கும் மேலானவனாக பகவான் தான் இருக்கிறான் என்பதை நமக்கு இங்கே உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா பகவான் திருவடியை நீட்டுகிறார், அது எல்லா லோகங்களையும் கடந்து போகிறது. பிரம்மன் இருக்கக்கூடிய பிரம்மலோகத்துக்கும் போகிற போது பரமாத்மா அவனுடைய திருவடி வருகிறது என்று அவர் அதை திருவடி பூஜை செய்கிறார். அவனுடைய திருவடிக்கு பூஜை செய்கிறார். ஏன்னா தகப்பனார் ஆயிட்டார். அப்படி அவனுடைய திருவடியிலே பட்டு அந்த சிறிபாத தீர்த்தமானது மேலே இருந்து வழிகிற போது அது தரையிலே விழக்கூடாது என்பதற்காக பரமசிவன் தன் தலையை விரித்து தலையிலே தாங்கி கங்கையாக தீர்த்தமாக தன் தலையிலே வைத்துக் கொள்கிறான். அப்போ ஒருத்தன் யாசகம் கேட்டு போறான், இந்திரன் போய் எனக்கு எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுன்னு வர்றான். ஒருத்தர் உன் திருவடிக்கு பூஜை பண்றார், ஒருத்தர் உன் சிறிபாத தீர்த்தத்தை தலையிலே தாங்கி கொள்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது நீதான் உயர்ந்தவனாக உம்பர் கோமானே, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இருக்கிறாய் என்று நாங்கள் சொன்னது உண்மைதானே. இதுல யார் சுவாமி யார் தாசபூதர்கள் என்று நாங்கள் பிரித்து சொல்லணுமா? அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனாலே நாங்கள் உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். ஒருவன் திருவடியை நீட்டினான், ஒருவன் அத்திருவடியை உகந்து விளக்கினான், மற்றொருவன் அந்நீரை தலையாலே தரித்தான். அதனாலே நீ உம்பர் கோமானாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ உறங்காது எழுந்திராய். நீ அப்படி உறங்கலாமா? அவர்களுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு ரட்சகம் செய்தாயே, நீ எங்களுக்கான ரட்சகத்தை செய்ய வேண்டும் என்று இங்கே கேட்கிறார்.
அவர்கிட்ட பதில் வரல. இவங்க என்ன சொல்றாங்க, நீ உதவி செய்யணும்னா நாங்கெல்லாம் இந்திரனா இருக்கணுமோ? ஒருவேளை இந்திரனாக இருந்தால்தான் நீ உதவி செய்வாயோ? உன்னையே தஞ்சம் என்று வந்தவர்களுக்கு, உன்னையே உன்னிடத்தில் கேட்டு வந்தவர்களுக்கு நீ உபகாரம் செய்ய மாட்டாயோ? இல்லை உன்னிடத்திலே உபகாரம் பெற வேண்டும் என்றால் ஆண்களாக இருக்க வேணுமோ? எங்களை போன்ற பெண்கள் வந்தால் நீ செய்ய மாட்டாயோ என்று அந்த காரியத்தை சொல்லுகிறார். மண்ணை ஆசைப்பட்டவருக்கு நீ அதை கொடுத்தாய், உன்னை ஆசைப்பட்டவருக்கு நீ உன்னை கொடுக்க வேண்டாமா என்று, நீ கொடுப்பவன் எல்லாரையும் அச்சிப்பவன் என்ற பெயரை கொடுத்து கொள்ளாத நிலையிலே நீ இருக்க வேண்டும் என்று கேட்டு, உம்பர் கோமானே, நித்திய சூரியலுக்கு உன்னை கொடுப்பதிலே பெரிய சிறப்பு இல்லை. நீ அங்கே இருந்து கொண்டு உன் திருவடிகளினாலே இந்த உலகத்தை அளந்தாய். உன் திருவடி எப்படிப்பட்ட திருவடி? பிராட்டிமார்கள் கூட அழித்து பிடித்தால் சிவந்து விடக்கூடிய மென்மையான திருவடிகளை கொண்டு இந்த காடு மேடெல்லாம் அளந்தாயே. அவர்களுக்காக இவ்வளவு சிரமத்தை ஏற்றுக்கொண்ட நீ எங்களுக்காக எந்த சிரமத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உன்னை எங்களுக்கு கொடுத்தால் போதும். உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். இந்த நிலையை ஏன் உங்களிடத்திலே கேட்கிறோம் என்றால், சூட்டு நன் மாலைகள் தூயனை வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அத்தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து என்று நித்திய சூரியலை தவிக்க விட்டுவிட்டு அவர்கள் அந்த தூபம் காட்டுகிற அந்த இடைவெளியிலே நீங்க கண்ணனாக வந்து பிறந்தது எதற்காக? எங்களை ரட்சிப்பதற்காகத்தானே. அப்படி அவர்களை தவிக்க விட்டு இங்கே வந்து எங்களையும் தவிக்க விடுவது என்ன நியாயம்? அதனாலே நீ எங்களுக்கு இப்போதே கருணை காட்ட வேண்டும் என்று கேட்கிறாய். உலகளந்தவனே எழுந்திராய். இவ்வளவு சொல்லி நீ எழுந்து வரவில்லையே, அப்ப என்ன செய்யற? இந்த உலகத்தை எல்லாம் அளந்த அசதியில அசந்து தூங்குற போல இருக்குன்னு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவுதான சிந்தனை வரும். பகவான் வந்து மிகப்பெரிய காரியம் பண்ணார். குள்ளமா வந்தாரு, அந்த உருவத்தில் நடந்து போனாரு, யாசகம் கேட்டாரு, திருப்பி உருவத்தை பெருசாக்குனாரு, இந்த உலகத்தையெல்லாம் அளந்தாரு, மாபலியை பாதாள லோகத்துக்கு அனுப்புனாரு. இதிலெல்லாம் அவர் அசந்து போயிட்டார். அதனால நம்ம வந்தது தெரியாம உறங்கி கொண்டிருக்கிறாரோ என்று நடந்து இவர்கள் அந்த நிலைப்புக்கு போய் சொல்றாங்களா. அதான் சொல்றாங்க, நடந்த கால்கள் நொந்தவோ, இப்படித்தான் நீண்டு தாவிய அசைவோ, அன்றி உலகம் அளந்து அசைவேகொள், தாளால் உலகம் அளந்து அசைவேகொள். ராமனாக நடந்ததுனால அசதி ஆயிடுச்சா? இல்லை இந்த உலகத்தை எல்லாம் அளந்ததுனாலே நீ அசதியாகி விட்டாயா? அதனால நீ உறங்கி கொண்டிருக்கிறாயோ என்று சொல்லி இங்கே பெண்கள் அந்த கண்ணனை எழுப்புகிறார். அவர் அப்பையும் பதில் கொடுக்காம எழுந்துக்கிறார். எழுந்து வரவில்லை. மீண்டும் கேட்கிறாங்க, எழுந்துராய், நீ எழுந்து வர வேணும். ராமனெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தூக்கமே அற்றவன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன் அவர் தூக்கமற்று இருக்கிறார்னா, மக்களையும் தன்னை நம்பிய அடியவர்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்ற நிலையிலே அவர் எப்போதும் உறங்காமல் இருந்து கொண்டு அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லியிருக்கிறார்களே, அவருடைய அவதாரமாக இருந்து நீ இப்படி தூங்கி கொண்டிருக்கலாமா? உனக்கு இது அழகா என்று கேட்கிறார். அப்படி ரட்சகம் செய்யவிட்டால் அது யாருக்கு தப்பா வரும்? உனக்கு தான் தப்பா வரும். உனக்கு ஒரு குறை ஏற்பட்டு விடக்கூடாது. கேட்பவருக்கு கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய நந்தகோபனுக்கும் ஒரு இழுக்கு, அவருடைய மகனாக இருக்கக்கூடிய உனக்கும் இழுக்கு ஏற்படும் என்பதனாலே உனக்கு வந்து நிற்கிறோம்னா, இவர் குறுக்காட்டி இவருக்கு அப்படி இழுக்கு ஏற்படுமான்னா, திரௌபதி அங்கே மானபங்கப்படுத்தப்படுகிற போது அச்சுதா நிலையா கோவிந்தா புண்டரிகாச்சார் அச்சனமா சரணாகதாம்னு கதற விட்டு பிறகு வந்துதான் ரட்சகம் பண்ணார். ஆனால் எப்படியோ காப்பாற்றிட்டார். காப்பாற்றிட்டாலும் கூட இந்த கிருஷ்ணாவதாரம் முடிந்து அவர் பரமபதத்துக்கு போகிற போது கூட அந்த வருத்தத்தோடு போனார். என் மனதிலே வட்டி ஏறிய கடன் போல ஒரு நிம்மதி இல்லாத நிலையிலே போகிறேன்னு சொன்னார். எதுக்காக அப்படி போறீங்க? திரௌபதி அவ்வளவு நேரம் அந்த சபையிலே துடிக்க விட்டு அதன் பில்லே நான் காப்பாற்றி இருக்கக்கூடியது. முதலிலேயே நான் அவளை ரட்சித்திருக்க வேண்டும். அவளை துன்பப்பட விட்டு துயரப்பட விட்டு பிறகுதானே ரட்சித்தேன். அந்த குறை என் மனதிலே நீங்காத வடுவாக இருக்கென்று உனக்கு ஒரு குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உன்னிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே எழுந்திரா என்று கேட்கிறார். அப்பையும் கண்ணன் எழுந்து வரவில்லை. என்னடா நமக்கு இவருக்கு குறை வரும் சொல்லி கூட வரலையே அப்படிங்கிற போது அவர்கள் யோசிக்கிறாங்க, ஓஹோ இவருக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய பலராமனை நாமல் முன்னிடாமல் வந்துவிட்டோம், அதனாலே அவர் அந்த குறிப்பாலே உணர்த்துகிறார். இவங்களுக்கு என்ன, பகவானை நேராக போய் சரணம் அடையணுங்க எண்ணத்தோட போறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு,
எங்கள் அப்பாவை எழுப்புனீங்க சரி, அம்மாவை எழுப்புனீங்க சரி, அதுக்கடுத்து யார்கிட்ட போயிருக்கணும்? எங்கள் அண்ணங்கிட்ட போயிட்டு தானே வரணும். அதை விட்டு என்னிடத்திலே நீங்கள் வரலாமா என்பதை நமக்கு உணர்த்துவது போல அவன் இருக்கிறான் என்று அவனுடைய முகக்குறிப்பாலே உணர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க? செம்பொர் கழலடி செல்வா, கிருஷ்ணன் இங்க வந்து பிறப்பதற்கு ஒரு முன்னுரை எழுதியது போல நீ வந்து அவதாரம் செய்து அவனுக்கு கைங்கரிய செய்ய வேண்டும் என்பதற்காக தானே நீ இங்கே வந்தாய். உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை அண்ணனாக இங்கே அவதாரம் செய்து அனுப்பினாரே. அப்படிப்பட்ட செம்பொர் கழலடி செல்வா பலதேவா, நீ உறங்கலாமா? நீ அவருக்கு யாராக இருக்கிறாய்? ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கிறாய். படுக்கையிலே படுக்கிறவர்கள் உறங்கலாம், படுக்கையே உறங்கலாமா? நீ அவருக்கு சகலவிதமான கைங்கரியங்களும் செய்யக்கூடியவனாக இருக்கிறாயே. இப்படிப்பட்ட நீ உறங்கக்கூடாது. நீ இளையாழ்வாரை போல கைங்கரியத்தையே செய்து அவனுக்காக செய்து சிறப்பு பெற வேண்டும் என்ற நிலையில் இருப்பவனாயிற்று. அதனாலே செல்வா என்று கூப்பிடுகிறார். செல்வா பலதேவா, நீ பலமிக்கவனாக இருந்து கண்ணனை காப்பாற்றுவதற்காக அவனுக்கு அண்ணனாக வந்து இங்கே பிறக்கிறாயே, நீ உறங்கிக் கொண்டிருப்பது மிகவும் தவறு. நீ எழுந்திருந்து கண்ணனிடத்திலே சொல்லி எங்களை கண்ணனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று கேட்கிறார். பலராமர் என்ன செய்கிறார்? இவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர். ஏன்னா அவரும் வந்து ஒரு அடியவனாக இருப்பதனால இவர்களை அனுமதிப்பதற்கு யசோதை பிராட்டி போல நந்தகோபரை போல அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. செம்பொர் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கியல் வரம்பாவா, இப்படி தம்பியும் நீயும் உறங்கி கொண்டிருக்கலாமா? இது தவறில்லையா என்று கேட்கிற போது நீங்கள் சென்று கண்ணனை எழுப்பலாம் என்று பலராமனுடைய அனுமதியை பெற்று கண்ணனை எழுப்ப தயாராகிறார்கள். ஆக இன்றைய பாசுரத்தில் 4 பேரை எழுப்புவதற்காக முயன்று கண்ணனை எழுப்பலை. ஏன்னா அவருக்கு அதுக்கு அடுத்த நிலையை கொடுத்துட்டார். அதனால் முதல்ல நந்தகோபரை முன்னிட்டார்கள், இரண்டாவதாக யசோத பிராட்டியை முன்னிட்டார்கள், மூன்றாவதாக பலராமரை முன்னிட்டார்கள். பலராமனை முன்னிட்டு பெருமாள்கிட்ட போகலாம்னா ஊடால நப்பின பிராட்டி வந்துடுவாங்க. அதனால் நாளைய தினத்தில் நப்பின பிராட்டியை முன்னிட்டு அவரையும் இந்த கோஷ்டியை இணைத்து கொண்டு கண்ணனை சரணமடைய இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.